ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் உடல் எடை கூடுறதுக்கு, மலச்சிக்கல் தீர, இந்த மாதிரி நிறைய நன்மைகள் தரும் ஒரு கிழங்கை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த கிழங்கை எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனை மரத்தை தான் நம்ம கற்பக விருட்சம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மரத்தில் இருக்க வேர்லேருந்து நுனி வரைக்கும் எல்லாமே பயன் தரக்கூடிய ஒன்று தான். அதே போல தான் நுங்கு, கல், பதநீர், பனங்கிழங்கு எல்லாமே இதிலிருந்து கிடைக்கிற ஒவ்வொரு பொருட்களுமே நம்ம உடலோட ஆரோக்கியத்திற்கு ரொம்பவே பலன் தரக்கூடியது. ஆனால் இவ்வளவு சிறப்புகள் நிறைந்திருக்கும் இந்த மரத்தோட அருமை தெரியாமலே இது எல்லாருமே அழிச்சிட்டு இருக்காங்க. எல்லாம் மரம்லாம் ரோட்டு சைட்லாம் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வெட்டிடுறாங்க. ஆனால் இதனால நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பனைமரத்துலேருந்து கிடைக்கும் உணவுகள் மனிதர்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாகவும் மருந்தாகவும் செயல்படுது. பனங்காயை வெட்டாமல் மரத்திலே விட்டுட்டோம் அப்படின்னா அது நன்றாக பழுத்துடும். இந்த பழத்தை தரையில் ஒரு குழி தோண்டி அதில் புதைச்சோம் அப்படின்னா அதுலேருந்து கிடைக்கிறது தான் பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மை கிடைக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ என்னென்ன நன்மைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதிக நார்ச்சத்து உள்ள பனங்கிழங்கை சாப்பிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கல் பிரச்சனை குணமாகும். பனங்கிழங்கு சாப்பிட்றதுனால உடல் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க குண்டாகிறதுக்கு இந்த பனங்கிழங்கு சாப்பிட்றது ஹெல்ப் பண்ணும். உடலுக்கு குளிர்ச்சியும் நல்ல வலிமையும் தரக்கூடியது தான் இந்த பனங்கிழங்கு. பனங்கிழங்கோட மஞ்சள் சேர்த்து வேக வச்சு வெயில காய வச்சு அதுக்கப்புறமா அதை அரைச்சு கருப்பட்டியோட சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உடலுக்கு தேவையான இரும்பு சத்து கிடைக்கும். பனங்கிழங்கோட தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா பெண்களின் கருப்பை மற்றும் உள் உறுப்புகள் எல்லாமே வலுப்பெறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து நீரிழிவு நோய், வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் இந்த சிறுநீர் பாதை தொற்று இதெல்லாம் உள்ளவங்க இந்த பனங்கிழங்கு மாவை உணவில் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். பனங்கிழங்கை அரைச்சிட்டு அதுலேருந்து கஞ்சி அல்லது கூழ் செய்து காலையில் சாப்பிட்டீங்க அப்படின்னா பசி நீங்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரித்து உடலுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பனங்கிழங்கில் இருக்க நன்மைகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.